அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இன்று நம்முடைய கடந்த ஒரு வருடமாக நமக்கு பணி செய்து இன்று பணி நிறைவு பெறும் நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி டெனிஸ் ரோஜ் அவர்களின் பிரிவு உபச்சார விழா நடத்த இருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலில் நாம் இறைவணக்கம் பாடுவோம். பாடகர் குழு பாடுவார்கள். இறைவணக்கம் வழங்கிய பாடற்குழுவினருக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை ஆற்ற மண்டல பொறுப்பாளர் திரு அருள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நம் உதவி பங்கு தந்தை அருட்பணி டெனிஸ் ரோஜ் அவர்களுக்கு பிரியா விடை அளிக்க கூடியுள்ளோம். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள நமது பங்கு தந்தை அவர்களை வருக. அடுத்ததாக விழா நாயகன் நமது உதவி பங்கு தந்தை அவர்களையும் வருக. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வந்துள்ள கன்னியர்களையும் வருக. மேலும் இங்கு கூடியுள்ள பங்கு மக்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய விழா நாயகன் அவர்களுக்கு நம் பங்கின் சார்பாகவும் பங்கு அன்பியங்கள், அன்பிய குடும்பங்கள், பங்கு தந்தை, கன்னியர்கள் என அனைவரின் சார்பாகவும் நாம் இப்பொழுது பொன்னாடை அறிவிக்க நம்முடைய பங்கிலிருந்து வந்திருக்கும் திரு சேவியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். நன்றி. அடுத்ததாக நாம் நம்முடைய உதவி பங்கு தந்தையை கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு பக்த சபைகளும் மற்றும் பாடகர் குழு அனைவரும் இப்பொழுது பொன்னாடை போர்த்த ஒவ்வொருவராக அன்புடன் அழைக்கின்றோம். முதலில் மரியாயின் சேனையின் சார்பாக பொன்னாடை போர்த்த சகோதரர் லியோ பொருளாளர், கியூரியா பொருளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மரியாயின் சேனை கியூரியா சார்பாக
நினைவு பரிசு வழங்க சகோதரி ஃப்ளாரன்ஸ் ஜூலியானா மறைமாவட்ட மரியாயின் சேனை செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஒவ்வொரு பக்த சபைகளும் அப்படி இங்கே முன்னால் வந்துட்டாக்கா வரிசையாக யாருன்னு கொடுத்துருவோம். வின்சென்ட் தேபால் சார்பாக திரு டேவிட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அடுத்ததாக கோல்பின் சார்பாக சகோதரி நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக கன்னியர் மடத்தின் சார்பாக மத சுப்பீரியர் அவர்கள் நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கிறார். அடுத்ததாக சென்ட் மேரிஸ் மருத்துவமனை சார்பாக சிஸ்டர் நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கிறார். அடுத்தது பாடகர் குழுவின் சார்பாக பாடகர் குழு தலைவர் அண்ணன் பால்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அடுத்து நம் மாலை பாடகர் குழு அலெக்ஸ் குழுவின் சார்பாக சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிக்கிறார். அடுத்து மறைக்கல்வி ஆசிரியர் மாணவர்கள் சார்பாக ரீட்டா டீச்சர் அவர்கள் தங்களுடைய நினைவு பரிசை அளித்து கௌரவிக்கிறார். அடுத்து ஃபேஸ்புக் சென்ட் ஜோசப் ஃபேஸ்புக் சார்பாக திரு ஜோசப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கிறார். அடுத்ததாக நம் உதவி பங்கு தந்தைக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் வாழ்த்து மடல் வாசித்து கௌரவிக்க நம்முடைய சகோதரர் சகாயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு தந்தைக்கு பிரியாவிடை மடல். இறைமகன் இயேசுவின் இனிய நல் பணியில் கடந்த ஒரு வருடமாக எமக்காக பணிபுரிந்து மீண்டும் ஒரு புதிய பணியை நோக்கி செல்லும் எம் அருமை உதவி பங்கு தந்தை அருட்பணி டெல்லிஸ் ரோச் அடிகளாருக்கு அரிய சேவையை பெற்றுக்கொண்ட போத்தனூர் புனித சூசையப்பர் ஆலய பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்களால் வாசித்து அளிக்கப்பட்ட பிரியாவிடை மடல் மரிய ரோச் எலிசபெத் என்ற பெற்றோரால் 1985 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் நாள் உதித்தீர். 1985 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் நாள் உதித்தீர். 2015 ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் 2015 ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் அர்ப்பணித்தீர் வாழ்வை இறைவனுக்காக. அர்ப்பணித்தீர் வாழ்வை இறைவனுக்காக. குருத்துவத்தில் குறைந்த காலமே ஆனாலும் குருத்துவ பணியில் நிறைவுடனே குறித்த காலத்தில் கொடுக்கும் பணியினை குறைவின்றி முடிப்பீர் அதிவேகத்துடன். கடவுளின் வார்த்தையை கச்சிதமாக காண்போர் கேட்போர் கவனத்தை ஈர்க்கும் கருத்துமிகு கதைகளும் கவிதைகளும் கூறி கனிவுடனே இறைச்செய்தியை பகிர்ந்தீர். இடம்பொருள் ஏவல் அனைத்தையும் அறிந்து இடர்பல வந்தபோதும் அகமதில் தாங்கி இறைப்பணி மட்டுமே கருத்தாய் கொண்டு ஒன்றித்தீர் பங்கு மக்களை இறைவழியில்.
பங்கின் பற்பல வளர்ச்சிகள் காண பங்கு தந்தையுடன் அவர் சொற்படி இணைந்து பங்கு மக்களின் மனங்களை நிறைத்து பணியினை முடித்தீர் எம் பங்கினில் இன்று நீர் செய்த சேவைக்கு நன்றிகள் கூறி நீர் செல்லும் இடமெல்லாம் சிறப்புடன் வாழ நிறை ஆட்சியரும் வாழ்த்துக்களும் அளித்து நன்றியுடன் உம்மை வழி அனுப்புகிறோம். தன்னலம் கருதாத உழைப்பை என்றும் உள்ளத்தில் இருத்தி வாழ்த்தும் பங்கு தந்தை, அன்பிய பொறுப்பாளர்கள், அனைத்து பக்த சபைகள் மற்றும் பங்கு மக்கள், நன்றி. வாழ்த்து மடலை அளித்த திரு சகாயராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்முடிப்பை அளிக்க நம்முடைய மண்டல பொறுப்பாளர் திரு சகோதரர் வர்கீஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது ஏற்புரை அளிக்க நம்மளுடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி டென்னிஸ் ரோத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அழகான ஒரு மாலை நிகழ்வுக்கு எனக்காக நேரம் செலவழித்து இத்தனை நேரம் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு நன்றிகள். இது ஓராண்டு காலமும் இந்த பங்கிலே பணியாற்றுவதற்கு உதவி அளித்து, ஊக்கமளித்து, சுதந்திரம் அளித்து, எல்லா வகையிலுமே எனக்கு உறுதுணையாக இருந்த பங்கு தந்தைக்கு முதலில் நன்றி சொல்லணும் இல்லையா? கட்டாயமாக சொல்லணும். ஆகையால் பங்கு தந்தைக்கு என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபார். அதே போல் அவரோடு இணைந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 2 சகோதரர்கள் என்னோடு வந்து சேர்ந்தாங்க. ஒன்று திருத்தொண்டர் சாமிநாதன், அவர் ஒரு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்து சேர்ந்தார். 21, 22 போல் சேர்ந்தார். போன வாரம் கிளம்பி போயிட்டார். அதே போல் சகோதரர் ஜோடி சகாயராஜ், அவரும் ஒரு மாதம் இருந்துட்டு சென்றாக்கா. அதில் அவங்க 2 பேருக்குமே வந்து என்னுடைய இதயம் கணித நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த வேலையெல்லாம் செய்கின்ற பொழுது பல்வேறு வேலைகளில் எனக்கு உறுதுணையாக இருந்து உதவி அளித்து நல்ல அறிவுரைகள்லாம் கொடுத்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்த அன்பிய பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அதே போல் பக்த சபைகளை சார்ந்த உறுப்பினர்கள், பங்கு மக்கள் எல்லாருக்கும் நன்றிகள். அப்புறம் மறைக்கல்வி ஆசிரியர்கள், குழந்தைகள், அவங்களோட தான் ரொம்ப ஒரு வருஷம் நிறையா தொடர்பில் இருந்தேன். அவர்களுக்கும் நன்றிகள். கிளைப்பங்கள் இருக்கின்ற அந்த குறிச்சி பங்கு மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மண்டபத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்கள், பாபுனா, சுரேஷ்னா, அதுக்கப்புறம் ஆலய பணியாளர்கள், பீட பூக்கள், அந்த இயேசுவினுடைய கண்மணிகள், அந்த சிறுவர்கள், இவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆள் இழுத்தா தேர் வரவே வராது. எல்லாரும் சேர்ந்து இழுத்தாதான் ஒரு தேரை வந்து இழுக்க முடியும். அதில் இந்த தேரை இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஊக்கமளித்த, உதவி அளித்த, கொஞ்சம் தோல் கொடுத்த இந்த எல்லா நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அருள் சகோதரிகள் இன்னும் பின்னணியில் இருந்து உதவுகின்ற, உதவி அளித்து கொண்டே இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பங்குமே ஒவ்வொரு விதம், ஒரு ரகம். அதே போல் போதனர் பங்கும் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல நினைவுகளோடு இந்த பங்கை விட்டு செல்கிறேன். அதான் உங்களுக்கு சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. நல்ல நினைவுகளோடு இந்த பங்கை விட்டு செல்கின்றேன். எப்பொழுதுமே இந்த பிரிவு உபச்சாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரிவு அப்படின்னாலே ஒரு கொடை தான். பிரிவு என்பதும் கூட ஒரு கொடை தான். பிரிவு என்பதும் கூட ஒரு வரம் தான். எல்லாருமே ஒரு கட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் பிரிஞ்சு தான் ஆகணும்.
அது காலத்தினுடைய அவசியம், கட்டாயம். ஒன்றும் பண்ண முடியாது, பிரிந்து தான் ஆக வேண்டும். பெற்றோர்களை விட்டு மகளோ, பெற்றோர்களை விட்டு பிள்ளைகளோ, அல்லது கணவனை விட்டே மனைவியோ சில காலகட்டங்களில் பிரிந்துதான் ஆக வேண்டும், சில பல்வேறு காரணங்களுக்காக. அதே போல இந்த பிரிவும் கூட ஒரு கொடையாகத்தான் நான் பார்க்கிறேன், வரமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்களும் அப்படியே பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக வரமாக அமைந்துவிடும். இதுவரை பராமரித்து படைத்தாளுகின்ற அந்த இறைவன் தொடர்ந்து என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பங்கை விட்டு வெளியே செல்கின்றேன். இன்னும் புதியதொரு எதிர்பார்ப்புகளோடு, வியப்புகளுக்காக நான் ஆசையோடு, ஆர்வத்தோடு வெளியேறுகிறேன். கடவுள் என்னை நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நான் எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறேன். ஒரே ஒரு முக்கியமான கருத்து தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்பவுமே எல்லா பங்களும் சொல்றது தான். ஒன்று, எப்பொழுதுமே இந்த குருத்துவ ஆண்டை என்னுடைய நன்மைகளை ஏதாவது பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது எப்பொழுதுமே என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி அருட்தந்தை ஜேசுதாசன் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அந்த தந்தைக்கு அர்ப்பணிப்பது உண்டு. அதே போல இந்த வருடத்தையும் அவருக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன். அதே போல நீங்கள் இந்த கத்தோலிக்க விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் திருச்சபை என்ற இந்த ஒரு அழகான ஒரு குடும்பத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாதீர்கள், ஒன்றாகவே இருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம், பிரியவே கூடாது. திருச்சபைங்கிற ஒரே குடும்பத்தோடு நம் உறுப்பினர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு உறுதியாக இருங்கள். அதே போல உங்களுடைய பிள்ளைகளை இறை அழைத்தலுக்கு அனுப்பி வையுங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல உயர்ந்த இடத்துல படிக்க வச்சு நல்ல வேலையை அமர்த்துங்க. வெறும் சும்மா பணம் மட்டும் சம்பாதிக்கின்ற ஒரு தொழில் பணி நமக்கு வேண்டவே வேண்டாம். நல்ல காவல்துறையில் இருக்கணும், அரசியல்வாதிகளாக இருக்கணும், இல்லை ஏதாவது அரசு ஊழியர்களாக நல்ல நிலையில் இருக்கின்ற ஒரு பிள்ளைகளை, கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளை அனுப்பி வைங்க. அதுதான் முக்கியம். அது ஒரு லட்சியமாகவே உண்டாக்கிட்டு உங்களோட பிள்ளைகளை வந்து அனுப்பி வைங்க, படிக்க வைங்க. அதுக்கு அவங்கள உருவாக்குங்க. மற்றதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுடைய கிறிஸ்துவ ஒரு என்ன சொல்கிறது, நம்முடைய தமிழக கிறிஸ்தவத்தினுடைய ஒரு குடும்பம் என்று இன்னும் கொஞ்சம் தூக்கி முன்னேற்றி செல்ல வேண்டும் அப்படி சொன்னால் இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் இல்லாமல், பின்புலம் இல்லாமல் நம்மால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்மால் காணவே முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து அதையும் செய்யுங்கள். இன்னும் இதற்காக இந்த விழாவை எடுத்து செய்வதற்காக நிறைய உள்ளங்களை பின்னாடி இருந்து நிறையா எழுதி வாசித்து இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. நிறையா பொருள் உதவி, காணிக்கை, காசு, பணம், இந்த பொன்னாடையெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதனால் அது அனைத்திற்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய வாழ்வுக்காக, ஆன்மீக வாழ்வுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபாதர். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய பங்கிலே அனைத்து காரியங்களும் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில் வளர்ப்போம். அதுக்கு நீ செய்த உதவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம். அடுத்ததாக தலைமை உரையாற்ற நமது பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒவ்வொரு வருடமும் இதே போல ஒரு நிகழ்ச்சி நமது பங்கிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களிலே கனத்த இதயம், சில நேரங்களிலே இலகுவான இதயம். எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சிலர் பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் பேசவே மாட்டாங்க, ஒரு சிலர் எப்பாவது பேசுவாங்க. மூன்றாவது ரகத்தை சார்ந்தவர் நமது உதவி தந்தை. எப்பாவது தான் பேசுவார். எனவே நானும் எனது பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு அனுபவம். நானும் கற்றுக்கொண்டேன், அவரும் கற்றுக்கொண்டார். இணைந்து பணி செய்வது ஒரு சவால். ஆனால் அந்த சவாலையும் ஏற்று ஆண்டவர் இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையோடு பணி செய்வதுதான் எங்களுடைய வாழ்க்கை, பணி வாழ்க்கை. அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது ரோச் ஒரு நல்ல மனிதன், அமைதியான மனிதன், ஒரு அறிவாளி, படிப்பாளி, ஆன்மீகவாதி. நான் அவரை இதுவரைக்கும் யார்ட்டையும் சொல்லலை, இன்னைக்கு சொல்கிறேன். அவரை பார்க்கின்ற பொழுது எனது மைனஸ் இல்லை, எனக்கு ரெக்டராக இருந்த ஃபாதர் இக்னேசியஸ் இருதயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவருடைய ஜீன், அவருடைய இரத்தம் இவருக்குள் ஓடுகிறதோ என்ற ஒரு அச்சம், ஒரு உண்மையும் கூட. எப்பொழுதுமே படித்து கொண்டிருப்பார். எனவே
அவருடைய படிப்பு படிப்போடு நிற்கக்கூடாது, அனுபவமாக மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்கிறார். தமிழில் பேசியலாம், இங்கிலீஷில் பேசியலாம், பிரெஞ்சில் பேசுறது கஷ்டம், ஒரு சிலருக்கு தெரியும். இனிமேல் பிரெஞ்சு மொழியை கற்று பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கு பிரெஞ்சு மொழியிலே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், பிரெஞ்சு மொழியிலே பேச வேண்டும். உரையாடல் எல்லாமே புதிய கலாச்சாரம். இங்கெல்லாம் மணி அடிச்சா கோயில் நிரம்புது, பிரான்ஸில் கோயில் எம்டி. அந்த அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கிற இடத்திலே நமது ஆயர் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். நல்ல விதத்திலே பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நிறைய உதவிகள் நமது பங்கிற்கும் சரி, தனிப்பட்ட வகையிலும் சரி, நிறைய உதவிகள். ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்திப்பது, முக்கியமாக கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், வீடுகள் மந்திரிப்பது, சாவு வீட்டுக்கு செல்வது, மற்ற எல்லா உதவிகளையும் செய்வது என்று சொல்லி சலிக்காமல் உதவி செய்வார். பூச வைக்கணும், திருப்பலி நிறைவேற்றும் என்று சொன்ன உடனே அதுக்கு மட்டும் என்றைக்குமே நோனே சொன்ன கிடையாது. 4வது திருப்பலி ஓகே, இன்றைக்கு 5வது திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், ஏனென்றால் ஒரு சாவு ஒன்று ஆகிவிட்டதா ஓகே. எப்பொழுதுமே திருப்பலி நிறைவேற்றுவதிலே ஒரு எல்லளவும் அவர் மறுத்து பேசிய கிடையாது. மற்றதுக்கு சில சமயம் நோ சொல்வார், ஆனால் இதற்கு மட்டும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் சொன்னால் நோன்னு சொல்லவே மாட்டார். எங்கே எப்பொழுது டைம் சொல்லு, அவ்வளோதான். அந்த அளவிற்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். எனவே பங்கு மக்களை உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக, அருட்சகோதரி சார்பாக, இங்கு இருக்கின்ற எல்லாருடைய சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்து மடல் வாசிக்கிறது, கைதட்டுறது, பொன்னாடை போத்துறது, காசு கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் யார் வேணாலும் கொடுக்கலாம், ஜெபிக்கணும். ஏனென்றால் செல்லுகின்ற இடம் அப்படிப்பட்ட இடம். எனவே நல்ல விதத்திலே தனது பணிகள் ஆற்ற வேண்டும். இன்னும் 2-3 நாட்களுக்கு நம்ம ஊரில் இருப்பார். எனவே தனிப்பட்ட வகையில் நீங்கள் பார்க்கணும், ஏதோ அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தனிப்பட்ட வகையில் ஃபாதரை பார்த்துக்குங்க. அதே சமயத்திலே நமது பங்கிலருக்கு பல பணிகளை செய்த அருள் சகோதரிகளுக்கும் ஒரு சில சகோதரிகளுக்கு மாற்றல் வந்திருக்கிறது. சுப்பீரியர் சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கும் மாறுதலாகி சிவகங்கை செல்கிறார். அதே போல் ஹாஸ்பிட்டலில் அந்த எம்டிஆர் இருக்கிற சகோதரி செலீன் அவர்கள் மாற்றலாகி செல்ல. இவர்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக இணைந்து பணி செய்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து செல்கின்ற ஒன்று. நாங்கள்லாம் போகணும், வானா இந்த திண்ணையிலேனா அடுத்த திண்ணை, அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் வாழ்க்கையும் கூட. எனவே கடவுளுடைய அழைத்தலை ஏற்று செல்கிறோம். நீ என்னை பயிற்சியில் அழைக்கவில்லை, நான் உன்னை பயிற்சியில் அழைத்தேன் என்று சொன்னவர் எங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். எனவே மக்களை மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் அன்பிய மண்டல பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், சபைகள், சங்கங்கள், இயக்கங்கள் சார்பாக, அனைவர் சார்பாக நன்றிகள். இதை ஒரே நாளில் தான் உட்காந்து பிளான் பண்ணோம். அற்புதமாக அழகாக அந்த வாழ்த்து மடலிருந்து நீங்கள் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்துக்குமாக மீண்டுமாக இந்த ஃபேஸ்புக் நண்பர்கள், பாடகர்கள் குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதே அன்பு, இதே உறவு, இதே பாசம் தொடரட்டும். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இனிய மாலை பொழுதிலே நமது பங்கிலே கடந்த ஓராண்டு காலமாக சிறப்பான முறையிலே ஆன்மீக பணியாற்றி பணி மாற்றம் காரணமாக நமது பங்கை விட்டு செல்லவிருக்கின்ற நம்முடைய அருமைமிகு உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பிரிவு உபச்சாரம் அளிப்பதற்காக இந்த விழாவிற்கு நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்துவதற்கு உண்மையிலே மிகவும் சிறப்பானது. மேலுமாக இந்த விழாவிலே இனிய பாடல் மூலமாக, இறை வணக்கத்தின் மூலமாக இந்த விழாவை ஆரம்பித்த பாடகர் குழுவினருக்கு நம்முடைய இதயங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக நம்முடைய உதவி பங்கு தந்தையை பாராட்டியும் மற்றும் அவருக்கு பொன்னாடை போர்த்தியும் அவருடைய வாழ்த்துரைகள் வழங்கியும் கௌரவப்படுத்திய நம்முடைய
பங்கினுடைய அன்பிய பிரதிநிதிகள், மரியாயின் சேனையினர், வின்சென்ட் பவுல் சபையினர், கால்ஃபின் இயக்கத்தினர், கன்னியர் மட சகோதரிகள், பாடற் குழுவினர், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஃபேஸ்புக் சகோதரர்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதிகள் ஆகிய அனைவருக்கும் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையின் சார்பில் உளங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று அருமையான நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்கி நமக்கு தன்னுடைய பாசத்தை, அன்பை வெளிக்காட்டினார். அதற்காக அவருடைய சிறப்பான ஏற்புரை அளித்த அவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த விழாவிற்கு நல்ல முறையிலே ஏற்பாடு செய்து இந்த விழாவினை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக எனது இதயங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று நம்முடைய கன்னியர் மட சகோதரிகள் சுப்பீரியர் அவர்கள் இந்த விழாவிலே வந்து பங்கெடுத்து நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள, இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதற்காக அவர்கள் இந்த விழாவிற்கு வந்ததற்காக, கலந்து கொண்டதற்காக அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக நம்முடைய எல்லாருடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த விழாவிலே நீங்கள் அனைவருமாக, பங்கு மக்கள் அனைவருமாக வந்திருந்து இதை சிறப்பித்து கொடுத்தீர்கள். அதற்காக பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இன்றைய நிகழ்ச்சிகளை சிறப்புடன் ஏற்பாடு செய்த பங்கு தந்தை அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலும் வழிகாட்டுதலின் பேரிலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பிய பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மரியே வாழ்க. நன்றி உரை அளித்த சகோதரர் அல்போன்ஸ் மாட்ரிஸ் அவர்களுக்கு நன்றி. கடைசியாக பாப்பிரை பாடகர் குழுவினர் வாசிப்பார்கள். நன்றி.